பதினெட்டு சித்தர்களின் பொற்பாதங்கள் போற்றி, நவகோடி சித்தர்களின் கமலப்பாதம் போற்றி. இப்பொழுது வெண்தாமரை செந்தாமரை இரண்டு மலர்கள் உள்ளது. இந்த இரண்டு மலர்களும் நமக்கு, இந்த இரண்டு மலர்களும் நம்ம தெய்வங்களுக்கு நம்ம குறிப்பிடுறோம். வெண்தாமரை சரஸ்வதிக்கும், செந்தாமரை லட்சுமிக்கும் குறிப்பிடுகின்றோம். சரஸ்வதி என்பது எதுக்கு அதிபதி? கல்விக்கு, அறிவுக்கு. அறிவு இருந்தால் தான் கல்வியை வளர்த்து படிக்க முடியும். அதாவது லட்சுமிக்கு சொத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி கடாச்சாரமாக இருக்கணும். அதுக்கு பணம் காசு அதெல்லாம் வரணும். சரஸ்வதி வெள்ளைத்தாமரை பூமியில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்று பாடுவாங்க. சரஸ்வதியை இதில் உட்கார வச்சிருக்காங்க, வெள்ளைத்தாமரையில் உட்கார வச்சிருக்காங்க, வெண்தாமரையில் உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ வெண்தாமரை அப்போ சரஸ்வதி கல்விக்கு அதிபதி. கல்விக்கு அறிவு இருந்தால் தான் கல்வி அதிபதி. இப்போ அந்த அறிவை நம்ம ஊக்குவிக்கணும், வளர்ச்சி அடைய செய்யணும். அப்போ இந்த வளர்ச்சி அடைய செய்வதற்கு வெண்தாமரை தேவை. அதற்காக தான் அந்த வெண்தாமரை சாதாரணமாக நம்ம சொன்னால் அதை சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு தெய்வத்துக்கு அது மலராக வச்சு அதை வெண்தாமரை சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? போனோம்னா சரஸ்வதி கோயில் போனோம்னா வெண்தாமரை கொண்டு போகிறோம், அது காலில் வச்சு வணங்குறோம். மறுநாள் ஐயர் என்ன செய்வார்? தூக்கி வெளியில் எறிஞ்சிருவார். அதே மாதிரி தான் செந்தாமரை. செந்தாமரை இருதயத்துக்கு, லட்சுமி இருதயத்துக்கு அதிபதி. இந்த இருதயம் ஒழுங்காக வேலை செஞ்சாதான், ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாதான் நாம் ஒழுங்காக ஒரு அறுவாள் எடுத்து வெட்டவோ இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணவோ முடியும். அப்போ இருதயம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இழப்பு அதிகமாக வரும். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு செந்தாமரை தேவை. இப்போ இருதயம் ஒழுங்காக வேலை செஞ்சாதான் நம்ம சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சு பொருள் ஈட்ட முடியும். அப்போ லட்சுமி கடாட்சம் வரும். இதுக்கு தான் இப்படி சொல்லி வச்சாங்க. நாம போகிறோம், செந்தாமரை எடுக்கிறோம், கடவுள் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறோம், வச்சுட்டு கும்பிட்டு வர்றீங்க. மறுநாள் காலையில் ஐயர் எடுத்து தூக்கி எறிஞ்சிருவார். பெரியவர்களும் யோகிகளும் ஞானிகளும் நம்ம டைரெக்டாக சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பயபக்தியோட அந்த தெய்வத்துக்கு வைங்க. அப்போ அந்த தெய்வத்துக்கு அதிபதி அந்த இருதயத்துக்கும் மூளைக்கும் அதிபதி இவங்க ரெண்டு பேரும். அப்போ மூளையும் இருதயம் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா அவங்க நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி எங்கே இருக்கு? மூலாதாரத்துக்கு, சுவாதிஷ்டானத்துக்கு. யாரோட ஒய்ஃபு? அவங்க பிரம்மாவோட ஒய்ஃபு. இப்போ அந்த பிரம்மாவோட ஒய்ஃப் அது சரஸ்வதியை நீங்கள் சுழிமனை நாடி வழியாக சுழிமனைக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த சரஸ்வதி வாணியாக மாறுவாள். உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே உற்ற பொருள் ஒன்று உண்டு, அதை வச்சு மறந்தல்லவோ என் கண்ணம்மா வகை மோசம் போனேனடின்ட்டு ஒரு சித்தர் பாடுவார். அப்போ உச்சிக்கு கீழேயும் உண்ணாக்குக்கு மேலேயும் இந்த வாணி என்கின்ற சக்தி அங்கே இருக்கின்றது. இந்த வாணிங்கிற சக்தியை ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு படுத்து கிடக்கிறது மாதிரி நம்ம கற்பனை பண்ணி அதை எழுப்பி விடணும். நம்ம தான் இது பாடுமே, காலையில் என்ன பாடுறது? சுப்பிரபாதம் பாடுவாங்க, இல்லைன்னா இப்போ தெய்வத்தை எழுப்புறதுக்கு ஒரு பாட்டை பாடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எழுப்புறதுக்கு வெண்தாமரை மருந்து மாதிரி செஞ்சு கஷாயம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து படிக்கிற குழந்தையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்க மூளை வளர்ச்சி அதிகமாக மாறும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பெரியவர்கள்லாம் இந்த செந்தாமரையும் செந்தாமரையும் அதே மாதிரி அது நிலையில உலர்த்தி பவுடர் பண்ணி அது கஷாயம் போட்டு டெய்லி காலையில் குடித்தோம்னா இருதயத்துக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இதை விட்டுருவோம். நம்ம ஏதோ சொன்னாங்க, ஐயங்கர் சொன்னாங்க, மடாதிபதிகள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, 100 செந்தாமரை வாங்கிட்டு வா, 100 வெண்தாமரை வாங்கிட்டு வா, சாமிக்கு சாத்தணும் அப்படின்ட்டு அது என்ன செய்வாங்க? சாத்தி எல்லாம் மாலையெல்லாம் போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் என்ன செய்வாங்க? அதோட பர்பஸே இல்லாமல் போயிடும். ஆகினால செந்தாமரை ஒரு 100 பூ வாங்குங்க. அந்த இதழ்களை கீழே இருக்கிறத இப்போ ஒரு 4 இது கீழே இருக்கும், அது தனியாக எடுத்து தூக்கி எறிஞ்சிடுங்க. பட் இதழ்களாக பிரித்து நிழலையே உலர்த்தி மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணுங்க. நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு 10 கிராம் சுக்கு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் திப்பிலி, இது 3 சேர்த்து இது பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சோடனே நம்ம தான் ஒரு பழக்கப்படுத்திக்கிட்ட காஃபி டீ எந்திரிச்சோடனே காஃபி டீ குடிக்கணுங்கிறதுக்காக அந்த காஃபி டீயை விட்டுவிட்டு இதை கஷாயம் பண்ணி அந்த பாலில் ஊற்றி டெய்லி குழந்தைகளுக்கும் நமக்கும் கொடுத்தோம்னா நம்ம அறிவு வளர்ச்சி ஏற்படும். வெண்தாமரையை பொறுத்த வரையில்
அந்த அம்மாவை வாணிங்கிற அம்மாவை கொஞ்சம் தூண்டி விட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அந்த சகசிரத்தலத்தில் உள்ள அத்தனை நரம்புகளும் விழிப்படைய செய்யும். இல்லைன்னா அப்படியே கம்முன்னு கட்டி அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி செந்தாமரை இது மாதிரி வாங்குங்க, ஒரு 100 பூ வாங்குங்க, வளர்த்துங்க, பவுட்ரு பண்ணுங்க. இதே மாதிரி சுக்கு மிளகு திப்பிலி 3 கலந்து காலையில் வந்துருச்சோன்னா இது ரெண்டுமே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தாமரை செந்தாமரை ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஒன்றாவே சேர்த்து கஷாயம் வச்சு ஒரு பால்லையோ கலந்து சாப்பிடுங்க, குடிங்க. அதே மாதிரி தான் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா அருவம்புல் மாலை சாத்துவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சதுர்த்திக்கோ இல்லை சங்கடகர சதுர்த்திக்கோ இல்லை சதுர்த்தி அன்னைக்கோ இந்த விநாயகருக்கு வந்து பெரிய அந்த அருகம்புல்லை சாத்துவாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் களத்துலேருந்து தூக்கி வெளியில் எரிஞ்சிருப்பாங்க. ஏங்க அது மாதிரி பண்ணுறாங்க? அருவம்புல் என்ன பண்ணும்? விநாயகர் வந்து எங்கே இருக்காரு? மூலாதாரத்தில் இருக்காரு. மூலாதாரத்தில் உள்ள சக்திக்கு விநாயகர்னு பேர். அந்த மூலாதார அதிபதி சக்திக்கு விநாயகர்னு நம்ம ஆளுங்க பேர் வச்சிருக்காங்க. இன்னும் விநாயகர் உள்ள போனீங்கன்னா தும்பிக்கைக்கு என்ன பொருள், தொந்திக்கு என்ன பொருள், பெரிய காது இருக்கு அதுக்கு என்ன பொருள், இதெல்லாம் போனோம்னா அது விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதனால அந்த இந்த அருகம்புல் வந்து உடம்பு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை காலால் இருப்பும் கருத்தறிவித்துன்ட்டு அந்த ஔவையார் பாடுவாங்க. அங்கே கனல், மூலாதாரத்தில் கனல் இருக்கு. அந்த கனலை வந்து உடம்பு சூடு பண்ணும். மூலாதார சூடு வந்துச்சுன்னா உடம்புல பல வியாதி உண்டு பண்ணும். அது சூட்டை குறைக்கணும். அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு அருகம்புல் சாப்பிட்டீங்கன்னா உஷ்ணம் குறையும் அப்படின்ட்டு யோகி ஞானிகளும் பெரியவர்களும் சொல்லி வச்சாங்க. அதுக்கு மூலாதாரத்துக்கு அதிபதி யாரு? விநாயகர்னு அவங்க வச்சாங்க. அந்த விநாயகருக்கு வந்து இது இப்போ மூலாதாரத்தில் உள்ள விநாயகருக்கு நம்ம இதை நம்ம குடிச்சாதான் மூலாதாரத்தில் இருக்க விநாயகர் ஆகிய அந்த கொதிப்பு நிலைக்கு அடங்கும். அதை விட்டுட்டு வெளியில் இருக்க சிலைக்கு கொண்டு வச்சிங்கன்னா முடியுமா? தூக்கி தான் எறிகிறாங்க. அதே மாதிரி பண்ணலாம். அருகம்புல்ல நல்ல நிலையிலே உலர்த்தி நல்லா பவுடர் பண்ணி இதே மாதிரி செஞ்சு கஷாயம் போட்டு அதுவும் சாப்பிடலாம். அப்போ மூலாதாரத்தில் உள்ள சூடு குறையும், மூளை சூடு குறையும். இந்த மூளை சூடு அதிகமாச்சுன்னா பைல்ஸ் வரும். மூளை சூடு அதிகமாச்சுன்னா கர்ப்ப வியாதி வரும். மூளை சூடு அதிகமாச்சுன்னா வயிற்று புண்ணு உண்டாக்கும். மூளை சூடு அதிகமாச்சுன்னா கபால சூடு ஏற்படும். மூளை சூடு அதிகமாச்சுன்னா சளி உண்டாகும். மூளை சூடு அதிகமாச்சுன்னா உடம்புல வேர்வை அதிகமாகும். இது மாதிரி பல சிக்கல் இருக்கு. இதெல்லாம் குறைக்கிறது தாங்க அவங்க அந்த ஒரு தெய்வத்து பேரை வச்சு அந்த தெய்வத்துக்காக இந்த மலர்களை வச்சு அப்படின்னாலும் இவங்க மக்கள் சாப்பிடுவாங்கங்கிற ஒரு இதில் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து நம்ம தப்பாக பயன்படுத்துகிறோம். அதனால் இவங்க இதை கேட்குறவங்க எதோ செஞ்சுக்கோங்க, செஞ்சு சாப்பிட்டு வர்ற தலைமுறைகள் இளைய தலைமுறைகளையாவது கொஞ்சம் ஊக்குவீங்க. நீங்கள் தான் முடியல, உன்னால் முடியலன்னு இளைய தலைமுறை உங்களுக்கு படிக்கிற குழந்தைங்க இருக்கலாம். ஆரம்பத்திலேருந்து கொடுத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி ஏற்படும். பிற்காலத்தில் ஒரு இது வர்ற வரைக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படும். சத் சித் ஆனந்தம்.